ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேடிஸ் ஹப். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெஜிடேரியன் கபாப். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஷ். இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வெஜிடபிள் சாப்பிட்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமாயிட்டு வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி வெஜிடபிள்ஸை இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் மெயினாக நம்ம ஆட் பண்ண போகிறது உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அது ஒரு ஃபேவரட் வெஜிடபிளாக இருக்கும். ஸோ அதனால அதை தான் நம்ம மெயினாக ஆட் பண்ணிட்டு அது கூட நமக்கு என்னென்ன வெஜிடபிள் சேர்க்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு மசிச்சு எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட். அடுத்தது நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போறோமோ அது நம்மளுடைய சாய்ஸ் தான். இப்போ நான் பார்த்தீங்கன்னா 3 கேரட் எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணி தோல் உரிச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து கொஞ்சம் பீன்ஸ் எடுத்திருக்கேன். இதில் ஒரு ரஃப்லி ஒரு 7 பீன்ஸ் இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து புதினா கொத்தமல்லி தழை, இது நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. புதினா ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் கபாப்க்கு. பச்சை பட்டாணி சிறிதளவு எடுத்துக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு, 6 to 7 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், ஜீரக பொடி, சோம்பு பொடி, இஞ்சி பூண்டு விழுத அரைச்சு வச்சுக்கணும். பொரிக்கிறதுக்கு எண்ணெய், உப்பு தேவையான அளவு. ஸோ ஒரு பவுல்ல கட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா வெஜிடபிள்ஸ், அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு தவிர்த்து, உருளைக்கிழங்கு புதினா கொத்தமல்லி மட்டும் தவிர்த்துருங்க. மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம ஸ்டீம் குக் பண்ண போறோம். ஸோ ஸ்டீம் குக்கிங்னால நியூட்ரிஷனல் வேல்யூ ரீட்டைன் ஆகும். ஸோ இது நல்லா டைம் கொடுங்க. வெஜிடபிள்ஸ் நல்லா மஷி ஆகணும், அதான் நல்லா சாஃப்ட் ஆகணும் வெஜிடபிள்ஸ். ஸோ அந்த அளவுக்கு டைம் கொடுத்து வெஜிடபிள்ஸை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. ஒரு மிக்சிங் பவுல்ல நம்ம மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்க போட்டு அது கூட ஸ்டீம்ல வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த வெஜிடபிள்ஸையும் போட்டு நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணிடுங்க. ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆகணும், நல்லா பிளெண்ட் ஆகணும். எல்லா வெஜிடபிள்ஸும் பொட்டேட்டோ எல்லாமே நல்லா ஒன்றாகி இதோ இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரணும். நல்ல கூழ் பதத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, பொடிங்க, ஜீரக பொடி, சோம்பு பொடி, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் 1 by 1 ஆட் பண்ணிட்டு கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். திக்னஸ் கொடுக்கும். கடலை மாவும் திக்னஸ்க்காக ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக புதினா கொத்தமல்லி தழை போட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மிக்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மிக்சர். ஸோ இதை நம்ம கபாப் ஷேப்பில் உருட்டி மேலே லைட்டாக கார்ன்ஃப்ளவர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் ஃப்ரீசரில் ஒரு 15 minutes வைக்கணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஆகும். ஸோ நமக்கு பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கையில் எடுத்து அந்த எண்ணெயில் போடுறதுக்கு நல்ல ஒரு கரெக்டான ஃபார்மில் இருக்கும். ஸோ 15 minutes அதுக்கு டைம் கொடுத்துருங்க. இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து கபாப்ஸ் எடுத்து பொரிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ காய்கறிங்க ஏற்கனவே வெந்திருக்கும். நம்ம ஆட் பண்ணியிருக்க கடலை மாவும் கார்ன்ஃப்ளவரும் நல்லா வேகணும். ஸோ அதுக்காக கபாப்ஸை நல்லா ரோல் ஃப்ரை பண்ணிடுங்க. அதாவது திருப்பி திருப்பி எல்லா பக்கமும் நல்லா வேக விடுங்க. ஸோ நம்மளுடைய கபாப்ஸ் இந்த மாதிரி
தயாராகிடும். ஸோ இந்த கபாப்ஸ் வந்து நம்ம சூடாக டொமேட்டோ கெச்சப் கூட இல்லாட்டி மயனீஸ் கூட வச்சு சர்வ் பண்ணலாம். இது வந்து கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு டிஷ்ஷாக இருக்கும்ன்றதுல எந்த டவுட்டுமே வேண்டாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்ட்டிக்கெலாம் இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணால் கண்டிப்பாக நிறைய பேரோட அட்மைரேஷன் நீங்கள் ஜெயிப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.